welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்க ஃபுல் பிரமிட் நம்பர் பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லா டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ்மே பார்த்துட்டோம். சோ இந்த செஷன்ல ஃபுல் பிரமிட்ல நம்பர்ஸ் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம நார்மலா நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணனும் அப்படினா என்ன கிடைக்கும்? சோ இப்போ i பிரிண்ட் பண்ண அப்படினா சோ ரோ ஃபுல்லா எனக்கு சேம் வேல்யூவா கிடைக்கும். இதுவே நான் j பிரிண்ட் பண்ண அப்படினா சோ 0 1 2 3 4 5 அப்படின்றது கிடைக்கும். தென் அடுத்த ரோலயும் 0 1 2 3 4 5 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுவே ஃபுல் பிரமிட் பேட்டர்ன்ல இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சேமா பிரிண்ட் பண்ணல. ஓகேங்களா? ஐயோ ஜேவோ நம்ம பிரிண்ட் பண்ணல. பட் அதுக்கு பதிலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 0 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐ ஒன்றா இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 1 2ன்ற வேல்யூ கிடைக்குது. தென் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 3 4 5 அப்படின்றது கிடைக்குது. திரும்ப ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஸோ அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி எனக்கு ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு சேம் ப்ராசஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. சேமாக வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னா நான் ஐயோ ஜேவோ அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல எனக்கு சேம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி இதை நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மூணாவதாக ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு அந்த வேரியபிளை நம்ம இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஐடிஎல் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ n வேல்யூவை நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ n அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா int அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தென் இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்டர் தி லிமிட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லுப். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்றது ஸோ எனக்கு 0லேருந்து எனக்கு எது வரைக்கும் ரன் ஆகணும்னு பார்த்தோம்னா நான் சொல்கிற n வரைக்கும் எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்டர் லுப். எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் எனக்கு ரன் ஆகணுமோ எனக்கு அத்தனை நம்பர் ஆஃப் எனக்கு ரோஸ் எனக்கு ரன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் பிரமிட் பேட்டர்ன் போடுவோம். ஸோ ஃபார் j இன் ரேஞ்ச் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ j இன் ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் நம்ம எப்படி மேக் பண்ணலாம்? ஸ்பேஸ் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்பேஸஸ் டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ டிக்ரிமெண்ட் அப்படின்றதுனா நமக்கு என்னன்னு தெரியும், n மைனஸ் ஐ. ஸோ எப்படி ஃபுல் பிரமிட் பேட்டர்ன்ஸ் நம்ம மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதை நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் நமக்கு டிக்ரிமெண்ட் ஆகிறதுனால n மைனஸ் ஐ அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பேஸ் அப்படின்றதுனால டபுள் கோட்ஸ் கொடுத்து உள்ள ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இந்த ஸ்பேஸ் எனக்கு 1 by 1 பிரிண்ட் ஆகணும். அதனால் இந்த இடத்துல n ஈக்குவல் டு ஒரு கோட்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் சரி இல்லை சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும் சரி. தென் இப்போ எனக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபார் j இன் ரேஞ்ச் அப்படின்றது. தென் இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ஸ் எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னா இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ். ஸோ இன்க்ரிமெண்ட்டில் நமக்கு என்னென்னு தெரியும், ஐ அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஐ கொடுத்தாச்சு. தென் எக்ஸ்என் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்டாருக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுப்போம். ஸோ இதெல்லாம் எனக்கு கண்டினியூவாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுனால ஸோ n ஈக்குவல் டு அப்படின்றத நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்பர் பேட்டர்ன் நம்பர் இன் ஃபுல் பிரமிட் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? தென் இப்போ ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. தென் அடுத்தது இன்னும் லாஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒவ்வொரு டைம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது எனக்கு அடுத்த நியூ லைனுக்கு போகணும். அதனால் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நான் எம்டியாக மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு நம்பர் ஆஃப் ஒரு 5-6 டைம்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் பிரமிட் பேட்டர்ன் எனக்கு ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் எப்படி நம்ம நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார் எடுத்துகிட்டு இப்போ ஐன்றது கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்பர் ஐ அப்படின்ற வேரியபிள் கொடுக்கும்போது ஸோ எனக்கு அந்த பிரமிட்லேயே வேணும் அப்படின்னா இந்த எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ட் அப்படின்ற இடத்துல போயிட்டு ஜஸ்ட் அந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு நடுவில் ஒரு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அது எனக்கு டைமண்ட் ஷேப்பில் வரும். இல்லை அப்படின்னா எனக்கு இது இந்த லெஃப்ட் பேட்டர்னில் எனக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தா அப்படின்னா ஐயை பிரிண்ட் பண்ணும்போது ஐயனுக்கு எப்படி ஆகும், ஸோ ஒவ்வொரு டைமும் அது எனக்கு ரோ வைஸாக எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் வந்துருக்கு. இதுவே இப்போ நம்ம இந்த இடத்துல ஜே பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஜேவை பிரிண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 0 0 1 0 1 2 3 0 1 2 3 4 இந்த மாதிரி எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? பட் நம்மளோட டாபிக் அது இல்லை. ஒவ்வொரு ரோலையும் எப்படி அடுத்தடுத்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது. ஓகேங்களா?
இப்போ 5னு கொடுத்தனா 5 ரோஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவுட்டர் லூப்பில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. தென் உள்ளே இருக்க எலமெண்ட்ஸும் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் k = 0 அப்படின்னு ஒன்று அசைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஜேக்கு பதிலாக நான் கேவை பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கேவை பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு k 0000 மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் எனக்கு ஒவ்வொரு டைமும் என்ன ஆகணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் நடக்கணும். ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தேன்னா கேவோட ஸோ நான் 1 ஆட் பண்ணி நான் கேலேயே ஸ்டோர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்க்கு பதிலாக நான் k ப்ளஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் 1 ஓகேங்களா. ஸோ மேலே இருக்க ப்ராசஸே தான் எனக்கு இது ஓகேங்களா. கேன்ற வேரியபிள் இப்போ 0 இருக்குது. 0ட 1 ஆட் பண்ணனா எனக்கு 1ன்றது கிடைக்கும் ஓகேங்களா. தென் அது எனக்கு எதில் ஸ்டோர் ஆகுதுன்னா திரும்ப போய் கேலேயே ஸ்டோர் ஆகும். இப்போ கேவோட வேல்யூ 0 கிடையாது 1. ஸோ இந்த ப்ராசஸ் அன்டில் நான் எத்தனை கொடுத்துருக்கோன்னா எனக்கு அத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வரைக்குமே எனக்கு இந்த ப்ராசஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது ஜே எலமெண்ட்குள்ளே கொடுத்துருக்கனால எனக்கு ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டும் எனக்கு அந்த ஜே எலமெண்ட்டில் தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஷ். ஸோ இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு 4 ரோஸ் நான் தரேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் 0 1 2 3 4 5 ஓகேங்களா. 4 ரோ வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ +1 கொடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பார்த்தோம்னா நம்பர் பேட்டர்ன்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதுவே இப்போ அகைன் சேவ் பண்ணி நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிற வரைக்கும் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் எனக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே எப்போ 10 11 12ன்னு வருதோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஸ்தானம் அப்படின்றது இதில் மாறும். இப்போ பாருங்கள் ஒரு 5 அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ 5லேயுமே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அகைன் ரன் பண்ணுவோம். இப்போ 6ன்றதை கொடுக்குறேன். இப்போ 6க்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ரோவில் ஒரு எலமெண்ட் இருக்குது, செகண்ட் ரோவில் 2, தேர்ட் ரோவில் 3 எலமெண்ட், ஃபோர்த் ரோவில் 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ ஃபிஃப்த் ரோலையும் பார்த்தோம் அப்படின்னா 5 எலமெண்ட் இருக்குது. பட் அதெல்லாம் சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரமிட் கொஞ்சம் விலகின மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் பிரமிட் நம்பர் பேட்டர்ன் அப்படின்றது. ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.